கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 16வது சங்கீதம் 6வது வசனத்தில் தாவீது இப்படியாக சொல்கிறார், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தாவீது இந்த வசனத்திலே மிகுந்த நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஒரு சாட்சியை அறிவிக்கிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது என்பதே அவர் கூறுகிறதான சாட்சி. தாவீதின் வாழ்க்கையை நாம் உற்று நோக்கினால் அது சுகமானதாக இருக்கவில்லை. மாறாக பல்வேறு சோதனைகளிலே அவர் அகப்பட்டவராக, பாலைவனங்களிலே வனாந்தரங்களிலே தன்னுடைய ஜீவனுக்கு பயந்து ஓட வேண்டியதாய் இருந்தது. எதிரிகளாலே துரத்தப்பட்டார், மனிதர்களாலே அவமானப்படுத்தப்பட்டார். இப்படிப்பட்ட எல்லா கசப்பான அனுபவங்களுக்கும் மத்தியிலே தேவன் அவருக்காக ஏற்படுத்திய பங்கை நினைத்து அவர் மகிழ்வுறக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மற்றவர்களாலே ஏற்படுத்தப்பட்ட அவமானங்கள், நிந்தனையான பேச்சுக்கள் அல்லது உங்கள் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து எனக்கு இது இல்லையே அது இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நீங்கள் எண்ணி பார்த்தால் நீங்களும் தாவீதை போலவே சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று உங்களாலே சொல்ல முடியும். உங்களுடைய உண்மையான சுதந்திரம் பணமோ பதவியோ அல்ல. இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு சமாதானம் உண்டு. இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. இயேசு கிறிஸ்துவில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, உலகம் தர முடியாத அந்த பங்கை தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைக்கு குறைவுகளை காணாமல், இன்றைக்கு உங்கள் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காமல் தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த பங்கை எண்ணி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். மரியாளை போல உங்களை விட்டு எடுபட முடியாத அந்த நல்ல பங்காகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களுக்காக தேர்ந்தெடுத்த இடமும் திட்டமும் சுதந்திரமும் மிகவும் சிறப்பானதே. ஜெபிப்போமா? கர்த்தாவே, நீர் எனக்கு கொடுத்த பங்கிற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களிலே திருப்தியோடு வாழ எனக்கு உதவி செய்யும். நீர் செய்த நன்மைகளை எண்ணி வாழ எனக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.